நிமிஷம், எங்களை கண்டோன்னா எல்லாரும் ஸ்கிப் பண்ணிட்டு ஓடிடாதீங்க. முக்கியமா ஆண்கள் பார்க்க வேண்டிய இடம் இது. ராஜேஷ் எங்க? ஆள் அட்ரஸ் இல்ல. ஏன் ராஜேஷ்க்கு ஒரு டீயே போடுப்பா. வேண்டாம் தம்பி, இப்பதான் என் பொண்டாட்டி நாக்குல அப்படி டேஸ்ட் நிக்கிற மாதிரி ஒரு இஞ்சி டீயை போட்டு தந்தா. குடிச்சனா அப்பப்பா சொல்ல முடியாது டேஸ்ட். இனிமேங்கெல்லாம் குடிக்க மாட்டேனா. லட்சுமியனே, சிரிப்பு தான் வாயில இருக்கு, ஆனா மனசுக்குள்ள ரொம்ப சோகமாலாம் இருக்க மாதிரி இருக்கு. என்ன செய்ய ராஜேஷ், எனக்கு என் பொண்டாட்டிக்கு சின்ன சண்டை. அதுல லேசா கையை நீட்டிட்டேன். போகும்போது 2 பார்சல் மட்டன் பிரியாணி வாங்கிட்டு போனாதான் அவ கொஞ்சமாவது சமாதானவா. இல்லன்னா அவ்வளவுதான் முறுக்கிட்டு நிப்பா கோவத்துல. என்னைய மட்டன் பிரியாணியா இருந்தா துட்டு ஒரு வாரம் ஆயிருமே. அதுக்காக என்ன செய்ய முடியும்? வாங்கி தானே கொடுத்தா ஆகணும். அப்போதான் சண்டை சமாதானம் ஆகும். என்ன இதெல்லாம் சின்ன விஷயம். நாளா என் பொண்டாட்டிகிட்ட சண்டை போடாத நாளே கிடையாது. அப்ப டெய்லி மட்டன் பிரியாணி அவளும் கேப்பா. வாங்கி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அப்போ மாச கடைசியில துண்டு உழாது, பெரிய பெட்ஷீட் தான் உழும். துட்டை செலவு பண்ணாம சண்டைய சமாதானமாக்க ஒரு வழி இருக்குனே. அது முதல்ல சொல்லு. தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட பேருக்கு பிரயோஜனமா இருக்கும். டெய்லி துட்டை செலவழிக்காம சமாதானம் ஆகணும்னா வீட்டுக்கு போகணும். ஜன்னல் கதவெல்லாம் சாத்தணும். வீட்டுல எதுக்கு? கொசுவெல்லாம் இருக்கிறதுக்கா? மச்சான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். உங்க தங்கச்சி கட்டிட்டு நான் இப்படிதான் டெய்லி சமாளிச்சுட்டு இருக்கேன். கதவு ஜன்னல்லாம் சாத்திருக்கான்னு செக் பண்ணிட்டு உடனே துபக்கடிர்னு பொண்டாட்டி காலில் விழுந்துடணும். பொண்டாட்டி காலில் போய் விழலாமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. யார் யாருக்கு அல்லமோ எதுக்குலாமோ விழுதோம். பொண்டாட்டி காலில் விழுந்தா என்ன தப்புங்க? அதுக்கு தான் சொல்லுதே, யாருக்கு தெரியாதபடி காலில் விடணுங்க. அதுக்கு தான் ஜன்னலுக்கு கதவெல்லாம் டப்பு டப்புன்னு முதல்ல பூட்டிடணும். உடனே என் பொண்டாட்டில டக்குன்னு சமாதானம் ஆயிடுவா. ஐயோ நம்ம மாப்பிள்ள நம்ம காலில் விழுந்து சரண்டர் ஆயிட்டார, இனி நம்ம சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி காப்பி வேணுமா மாமோய், டீ வேணுமா மாமோய் அப்படின்பா. சூப்பர் ஐடியா. இன்னைக்கு நானும் போய் என் பொண்டாட்டி காலில் விழுந்துருதே. என் பொண்டாட்டி கோவத்துல இருந்தானா உடனே நான் சொல்லுவேன், எடி நடிகை அசின் மாதிரி சூப்பரா இருக்கமே. அசின் மாதிரியா? ஆமனே, அவ நடிகை அசினுக்கு அசின் மாதிரி விட இருக்க மாட்டான்னு எனக்கும் நல்லா தெரியும். ஏன்னா இதெல்லாம் சொல்லுதம்னா அப்பதானே நம்ம சந்தோஷமா நிம்மதியா இருக்க முடியும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டா சொல்லுவான்வா, அவன் பொண்டாட்டி சொல்லுவாளாம், நடிகர் அஜித் தான் சூப்பரா இருக்காரு, விஜய் சூப்பரா இருக்காரு, அவரு சூப்பரா இருக்காருன்னு இவனோட அஜித்தே சொல்லுவாளாம். என் ஃப்ரெண்ட்ஸுக்கலாம் அவன் பொண்டாட்டி கேட்கணும்னு தோணுமா, எடி நடிகர் அஜித் உனக்கு பிரியாணி செஞ்சு போடுறாரு, நடிகர் விஜய் உனக்கு நூடுல்ஸ் கண்டி தராரு, அந்த நட்டி உனக்கு தாரே எல்லாம் செய்து எடுத்து அப்படின்னு கேட்க தோணுமா? கேட்கவே மாட்டானா. ஏன் தெரியுமா? எதுக்கு சண்டையை உருவாக்கணும்? நம்ம பாட்டுல பேசாம இருப்போம். நமக்குன்னு ஒரு புருஷங்கிற ஒரு சீட்டை கொடுத்து மரியாதை கொடுத்து நடக்கதானே செய்தா. நம்ம மூஞ்சியும் எத்தனை நாள் பார்த்திருக்கோம். விஜய் மாதிரியா இருக்கு, அஜித் மாதிரியா இருக்கு கண்ணாடியில பார்த்தா இல்ல. சரி, அவன் சந்தோஷத்துக்கு அவன் அந்த நடிகரை பிடிச்சிருக்கு இந்த நடிகரை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போறான்னு நானும் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவானுவா. இப்படியே போயிட்டோம்னு வச்சுக்கோங்களா, பூகமும் வெடிக்காது, சுனாமியும் வராது. வீட்டுல குடும்பம் ஒற்றுமையா இருக்கும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே வந்தாலும் 4 செவத்துக்குள்ள 5 நிமிஷத்துல முடிஞ்சு போகும். சூப்பர் ஐடியா சொல்லியிருக்கேன். இன்னையில இருந்து நான் ஃபாலோ பண்ணிருந்தேன். சரி, டீயை குடிச்சிட்டு வாங்க, நான் போயிட்டு வரேன். ஞான வெரைட்டியை பொண்டாட்டி தேடுவா. பாய். என்னக்கா சொல்லுக்கா? அங்க பாரு வெள்ளைமகா, உனக்கு என்னக்கா ஆச்சு? வெள்ளைமகாக்கு தலை தொங்கிட்டு போலக்கே, பட்டகால்லே படுது. மர்மோளே நில்லு, நாங்களும் வரோம். டாக்டர் ஏக்கா, போன தடவை எவனுக்கு அல்வா கொடுத்துட்டு ஓடி வந்துட்டியே அக்கா. ஏக்கா இப்ப எங்கக்கா போயிருக்க? யாருக்கு அல்வா கொடுக்க போயிருக்க? மர்மோளே, என் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு? மர்மோளே என்ன பண்ணு, வாயை திறந்து சொல்லுமா. என் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி படுத்து கிடக்கா? டிக்கெட் எடுத்துட்டாளோ? ஏகதேசம் அப்படிதான். டிக்கெட் எடுத்தாச்சு, போய்கிட்டே இருக்காமன்னு நினைக்க. போன தடவை மாதிரி திரும்பிலாம் வர முடியாது போல இருக்கு. திரும்பாத இடத்துக்கு போயிட்டாவோன்னு நினைக்க. அப்படி சொல்லாத மர்மோளே, வா வாயால அப்படி சொல்லாத. டாக்டர் ஜீ கூப்பிட்டு என்ன ஏதுன்னு பாரு மர்மோளே. வெள்ளைமகா இல்லாத இடத்துல நாங்க எப்படி இருப்போம்? எனக்கு தெரியும் தே, உங்க ஃப்ரெண்ட விட்டுட்டு தனியா இருக்க உங்களுக்கு சங்கடமா தான் இருக்குன்னு. எதே எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல தே, உங்களுக்கு ஒரு டிக்கெட் போட சொல்லிட்டா. கை பாத்தியா, என்ன கொல்லதுக்குன்னே முடி எடுத்து வச்சிருக்கா. எனக்கு டிக்கெட் எடுத்து தர போறாளாம். சரி விடுக்க, இந்த ஆஸ்பத்திரி சண்டை கிட்ட போடாத, வீட்ல போய் சண்டைய வச்சுக்கோ. மர்மோளே எதனால இப்படி ஆச்சா மர்மோளே? மாமியா கிழவி, எல்லாத்துக்கு காரணம் உங்க மோவ தான். என்ன மர்மோளே சொல்லுது? என் மோவலா? உங்க மோவ வச்சாலே ஒரு ஸ்பெஷல் மீன் குழம்பு. அது காணல தேடி திரிஞ்சிட்டு இருந்தோம்ல, எப்படியாவது குளிய தோண்டி புதைக்கணும்னு. அம்மா, அந்த மீன் குழம்பு எங்க வச்சு? இந்த 4 முடி அதை எடுத்துட்டு போயிருக்கு. அங்க வீட்டுல கொண்டு திங்கலான்னு கடைசியில பார்த்து இந்த வெள்ளை கிழவி அவளுக்கு குவாரி குடிச்சு போட்டான். மர்மோளே விஷத்தோட மோசமாச்சே அந்த மீன் குழம்பு. அதான் வெள்ளை கிழவி வாயை பிளந்துட்டு. என் கடவுளே மர்மோளே, எப்படி சீக்கிரம் டாக்டர் கூப்பிட்டு காப்பாத்து மர்மோளே. இல்லனா அவ்வளவுதான், என் ஃப்ரெண்டுக்கு கண்ணு கண்டு காண முடியாது மர்மோளே. என்னடா இது, டாக்டர் பூரிக்குட்டியோட வந்திருக்காரு. இது அடுக்கலையா இல்ல ஆபரேஷன் தியேட்டரான்னு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வருமே. ரொம்ப நேரம் பேச விரும்பல, ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க போறேன். எல்லா விவரத்தையும் நம்ம சின்ன பொண்ணு போன்ல சொல்லியாச்சு. அதனால சீக்கிரமே ஆரம்பிப்போம் ட்ரீட்மெண்ட். சின்ன பொண்ணு, இந்த புடி ஆயுதத்தை.
என்ன டாக்டர் என்கிட்ட பூரி கட்டி தந்திருக்கீங்க? பூரி கறி போட்டு தரணுமா? அட இல்லம்மா, நான் என்ன சொல்லுதனோ அதை மட்டும் செய். அப்படியே நம்ம வெள்ளை மாச்சியா ஒரு பக்கமா சாட்சி போடுங்க. இக்க ஒரு பக்கமா அப்படி சரிச்சு போடுங்க. ஏமா இந்த பூரி கட்டையால இந்த வெள்ளை மாச்சு முதுகுல அப்படியே ஒரு பூரிய தேய்ச்ச மாதிரி சப்பாத்திய தேய்ச்ச மாதிரி நினைச்சுக்கிட்டு அப்படியே ஒரு உருட்டு உருட்டு பாப்போம். டாக்டர் நல்ல உருட்டியாச்சு, ஒரு ரியாக்ஷனும் காணல. இப்ப பாருங்கம்மா ரியாக்ஷன. இல்ல தாயி பஞ்சி, நான் உசுரோட வந்துட்டேன். டாக்டர் ஒரு ஊசி போடாம, மாத்திரை கொடுக்காம, மருந்து கொடுக்காம, ஏன் ஒரு ஆபரேஷன் கூட பண்ணாம ஒரு போன உசுர அழகா காப்பாத்தி கொண்டு வந்திருக்கீங்க டாக்டர். அதுவும் ஒரு பூரி கட்டையால. டாக்டர் உங்களுக்கு எவ்வளவு ஃபீஸ்னு சொன்னீங்கன்னா நாங்க கட்டிட்டு இடத்த காலி பண்ணுவோம். ஆமா டாக்டர், சீக்கிரமா சொல்லுங்க டாக்டர், வீட்டுல ஏகப்பட்ட சோலி கிடக்கு. ஒரு 10 ரூபாய கொடுத்துட்டு போங்கம்மா. ரொம்ப நல்ல டாக்டரா இருக்கிற. 10 ரூபாயா? அது இந்த காலத்துலயா? 4 படி 10 ரூபாய் எடுத்து கொடுங்களா? என்னமா இதெல்லாம் உனக்கு நக்கலா இருக்கா? 10 ரூபா காயினத்துக்கு நீட்டுத. நீங்க தானே டாக்டர் சொன்னீங்க 10 ரூபா தாங்கன்னு, அதான் 10 ரூபா வாங்கிக்கங்க செல்லும். ஏம்மா நான் கேட்டது சின்ன 10 ரூபா இல்ல, பெரிய 10 ரூபா. என்ன டாக்டர் கிண்டல் படுறீங்களா? 10 ரூபாய் காயின் இதே அளவுல தான் டாக்டர் இருக்கும். அட பாவிகளா, நான் சொன்னது பெரிய 10 ரூபானா 10 லட்சத்தை சொன்னேன். 10 லட்சத்தை எடுத்து வைங்க. அட பாவிகளா, என் பூரி கட்டையும் சேர்த்துலாம் தூக்கிட்டு ஓடிட்டியே. நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல இன்னையில இருந்து தமிழ் வருட பிறப்பு ஆஃபர் தொடங்கியாச்சு. நீங்களும் ஆஃபரை மிஸ் பண்ணிராதீங்க. கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க. அத பத்தின டீடைல் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். போயிட்டு வரேன். அம்மையங்க எத்தே கணக்கத்து கண்ணில் புறாசல தானே நின்றுட்டு இருந்து செவரிட்டி சாடி குதிச்சு போயிட்டா ஃப்ரெண்டு பார் கூட கலவுறதுக்கு எத்தனைலாம் கூப்பிட்டா வராது. என் மாமியா கிளவி என்ன மர்மலா கூப்பிட்டியோ? உங்க மொபைல் வேலைக்கு போறாரு சொல்லிட்டு போனங்காரு எங்க அம்மையை காணலன்னு ஆள் அடக்கத்து காணல, அதான் கூப்பிட்டேன். இவன் வேலைக்கு போயிட்டாரம்மா. ஐயா ராசா பாத்து எடுத்து போயா, வர வண்டி எல்லாம் என்ன ஸ்பீட்ல வரணுமா, நீ பாத்து எடுத்து போயா. என்ன அதெல்லாம் பார்த்துதாம்மா போவேன். அம்மா நீ கோவப்பட்டியம்மா. எதுக்கு மக்கள் நான் கோவப்பட போறேன்? இந்த பொண்ணு முதல்ல வந்து அத்தன்னு கூப்பிட்டா, அதுக்கப்புறம் கடைசியில பார்த்தா மாமியா கிளம்பிட்டா. எதுவும் நினைச்சுக்காதம்மா அவள, அவ சின்ன பிள்ளை மாதிரி. நீ வேற, அவ என்ன அப்படி கூப்பிடவும் எனக்கு பிடிச்சிருக்கு. என்னமா சொல்லுத? ஆமா மக்கா, முதல்ல அவளும் எத்தையும் பா, அதுக்கப்புறம் கடைசியில ஒரு நாள் சின்ன சண்டையில என் மாமியா கிளவி நான் பாக்கணும். எனக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுட்டு அந்தால அதுக்கப்புறம் கொஞ்சம் கோவமா தான் இருந்த அண்டையில இருந்து. அதுக்கப்புறம் அப்பப்ப சின்ன சின்ன சண்டை வரும்போதெல்லாம் அவ எப்ப பார்த்தாலும் என்ன மாமியா கிளவின்னு கூப்பிட்டு அதே பழகி போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சு போச்சு. நல்ல மாமியா, நல்ல மர்மவா. உருட்டிட்டு வர முன்னாடி உசுறு போதம்மா. இவ்வளவு பெரிய டிஃபன் கறிகள் யாருக்கு சாப்பாடு? யாருக்கு ஏன்? உனக்குதான். ஆமாங்க உங்களுக்கு தான். மாடா உழைச்சி வாடா தியா எங்களுக்காண்டி கண்ண கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடிய ஆளுகளுக்கு நல்ல சோறு தண்ணி கொடுக்கணும்லாங்க. அதான் இன்னைக்கு வகை வகையா செஞ்சு டப்பால அடைச்சிட்டேன். பாவி என்னது அடப்பாவியா? இது நல்ல கதையா இருக்க? நான் கஷ்டப்பட்டு புரண்டு புரண்டு கிடந்து வேலை செஞ்சு வாழி செஞ்சு செய்து வச்சிருக்கேன். அடப்பாவியாம்லா. சரி சாப்பிடலாம் வச்சுட்டு போறோம். நாங்க 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டோம். சரி செஞ்சுட்டே கொண்டா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உட்காந்து திங்கும். என் மக்கா ஒண்ணு விடாம தின்றேன்னு. சரிம்மா, இதை உருட்டிட்டு போவதுக்கு ஒரு 10-15 இட்லி திங்கணும் போல இருக்க. யாருக்கு மரமல போன் அடிக்க? யாரு எனக்கு தெரியும்? உங்க மொபைலுக்கு தான். ஹலோ நாத்து எங்க இருக்க? ஹலோ என்னி அடுக்கலையில நிக்கேன். சரி வேலையெல்லாம் சட்டுப்பட்டு முடிச்சிட்டு வீட்டு பக்கம் வந்துட்டு போ. வேலை என்ன நீ வேலை? நீங்க கூட்டி நான் வராம இருப்பனா? இப்ப 5 நிமிஷத்துல ஒரே சாடுல நம்ம வீட்ல வந்து சாடி நிப்பேன். சாடுவா, ஏன் சாட மாட்டா? அதுக்கு தான அம்மா வீட்டுக்கு பக்கத்துலயே வந்து குடி வந்திருக்கா. என்ன அளவோல போன் வச்சிருக்காமா? நமக்கு இருக்க ஒரு காசுக்காவாத போன், டப்பா போன். என் புருஷனா அதுக்கு மேல அவர் வச்சிருக்க போன் ஆம்பளைகளுக்கு போட்டா பொம்பளைகளுக்கு போகுது. என்னடி எங்க எஸ்கேப் ஆக போற? என்ன நீ எஸ்கேப் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி சொல்லுதியே? நான் என்ன களவாடிட்டா இங்க எஸ்கேப் ஆக போறேன்? எங்க அம்மா வீட்டுக்கு போக போறேன். உங்க அம்மா வீட்டுக்கு போ, இல்லனா எங்க வேணாலும் போ. எனக்கு என்ன? எனக்கு ஒரு ஜூஸ் போட்டு தந்துட்டு போ. ஒரு மாதிரி படபடன்னு வருது. படபடப்பா வரப்படாத இந்த நேரத்துல உங்களுக்கு ஏதோ பிரஷர் மண்டைக்கு ஏறிட்டோ? ஆஸ்பத்திரி வேணுமா போமா நீ? பிரஷர் இல்ல கிரஷர் இல்ல, நான் மாசமா இருக்கம்ல, அதான் ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. 1 மணி நேரத்துக்கு இருக்க ஜூஸ் கொண்டு வரணும்னு சொல்லிருக்கம்ல, மறந்துட்டியா? போட்டு தண்ணி வச்சிருக்கேன், ஆப்பிள் ஜூஸ் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன், கூலிங்கா எடுத்து வரேன், போய் உட்காருங்க. நமக்கு வாச்ச அடிமை ரொம்ப நல்லவளா இருக்கல. சொல்லதுக்கு முன்னாடியே ஆப்பிள் ஜூஸ் போட்டால எள்ளுன்னா எண்ணெயால நிக்கா.